நானும் மிருத்துவும் வெளியே சுத்திட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்தோம். சரி வேண்டுதலை போட்டுடலாமே 3 தோப்பு கரணத்தையும் போட்டு மனசார வேண்டுதலையும் போட்டோம். மனசார வேண்டுதலை போட்டாச்சு, வயிறார சாப்பிட்டுலான்னு ஒரு பானிபூரி பிளேட்டையும் சாப்பிட்டு அப்படியே பொடிநடையா வீட்டுக்கு வந்தா நாங்க வெளில சுத்தின இந்த 1 மணி நேரத்துல ஒய்ஃப் கிளம்பி இருப்பாங்கன்னு நினைச்சா இப்பதான் குளிச்சு தலை தொடச்சிட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்துல கிளம்பிடுவோம்பான்னு மிருத்துவ உட்கார வச்சு சாப்பாடும் கொடுத்து அவங்க சொன்ன மாதிரியே 25 நிமிஷத்துல கிளம்பிட்டாங்க. நாங்களும் வெளியே கிளம்பி ஒய்ஃப் மனசுல ஏதோ நினைச்சிருந்திருப்பாங்க போல, அது நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. நானும் என்ன நினைச்சிருந்தீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேயரை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஒரு கியூட் லிட்டில் டாக் ஃபேமிலி இருந்துச்சு. நம்மளுக்கு தான் நாய்க்குட்டினா பிடிக்கும். நல்லா ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாப்ல. வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு திருச்செந்தூரின் தெருக்கல்ல கொஞ்சம் நடந்தோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செருப்பு நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தங்க என் செருப்பை எடுத்துட்டு அவங்க செருப்பை மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஐஸ் வண்டி வந்துச்சு. நல்லா ஐஸா வாங்கி சாப்பிட்டு பக்கத்துல அந்த செருப்பு கடைக்குள்ள போனேன். செருப்பெல்லாம் குமிச்சு போட்டுருந்தாங்க. எனக்கு செருப்போட இந்த ஷூ பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த ஷூ எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் ஒய்ஃபும் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னு ஷூவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த அட்டை பாக்ஸ் கொடுத்தாங்க. செருப்பு பாக்ஸ்னு பார்த்தாலே தெரிஞ்சதுன்னு ஓபன் பண்ணனா எந்த செருப்பை தொலைச்சனோ அதே பிராண்ட்ல அதே மாடல்ல என் கால் சைஸுக்கே இன்னொரு செருப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரைட் நண்பர்களே, புதுசா ஷூ செருப்புன்னு வாங்கின இன்பத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நீங்க செருப்பு தொலைச்ச கதை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை நண்பர்களே.